இந்தியாவில் ஒருவருக்கு குரங்கம்மை உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது குறித்த விவரங்களை மருத்துவரிடம் கேட்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். இப்ப இந்தியாவில் ஒருத்தருக்கு குரங்கம்மை உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இதனால பலரும் பயத்துல இருக்காங்க. எப்படி இதுல இருந்து தற்காத்து கொள்ளணும்னு விவரமா சொல்லுங்க மேம். இப்ப சாதாரணமா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் யாரையும் பயப்பட வேணாம்னு சொன்னாலும் இந்த ஒரே ஒரு கேஸ் மட்டும்தான் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதோட கான்டாக்ட் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட். ஏன்னா இது ஒரு பப்ளிக் ஹெல்த் இம்பார்ட்டன்ட், இப்போ ஒரு எமர்ஜென்சியா ஆல்ரெடி உலக சுகாதார நிறுவனம் அறிவித்ததன் காரணமாக எல்லா நாடுகளும் அலர்ட்டா இருக்காங்க. இது முதல்ல நம்ம நாட்டுல வந்திருக்கு, அது என்னன்னு தெரியாம வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழலில் அச்சப்பட வேண்டாம். ஏற்கனவே மற்ற நாடுகள் இருப்பதன் காரணமாக உலக நாடுகள் எல்லாமே மங்கி பாக்ஸ் நம்ம நாட்டுல பரவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஒரு அலர்ட் மோட்ல இருக்கும் பொழுது எல்லா இடத்துலயுமே அந்த சந்தேக கண்ணோட எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காங்க. வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க கேள்வி கேட்டு எல்லாம் கொஸ்டின் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் யாருக்காச்சும் மங்கி பாக்ஸ் வருதா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற மோட்ல இருக்காங்க. அதனால மற்ற நாடுகளுக்கும் நம்ம நாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு நாட்டுல புதுசா மங்கி பாக்ஸ் வருது, திடீர்னு வருது, பல ஆண்டுகளுக்கு முன்பா வருது அப்படிங்கும் பொழுது இருக்கிற நிலைமைக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கு. நமக்கு இந்த மங்கி பாக்ஸ் மற்ற நாடுகள்ல சில மாதங்களே ஆகுது. அப்பதான் நம்ம கிட்ட இந்த ஒரே ஒரு கேஸ் வந்திருக்கு. ஸோ இது யார்கிட்ட இருந்து வந்துச்சு, அவர் எங்கேருந்து வந்தாரு, அவருடைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் என்னங்கிறதெல்லாம் இந்நேரம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள ஐசோலேட் பண்ணி தனிமைப்படுத்தி இருப்பாங்க. அதன் மூலமாக இருக்கிற கான்டாக்ட்ஸை நிச்சயமாக தனிமைப்படுத்துவதன் மூலமாக அந்த கான்டாக்ட் ஸ்ப்ரெட்டை தடுத்திருப்பாங்க. இது காற்று மூலமா பரவாது. அதை தொடர்றது மூலமாக அந்த சாதாரணமா அம்மன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கொப்பளம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி அதுல இருந்து வர தண்ணி அந்த ஒருவேளை எண்டு சீல் பிடிச்சி அந்த மாதிரி வந்ததுன்னா அதுல தொட்டு மூலம் அது மாதிரிதான் வருது. ஸோ அதனால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி பிரிக்க முடியும். கட்டாயமா ஒருத்தர் மூலமா ஒருத்தர் பரவுவதை தவிர்க்க முடியும். அதனால மக்கள் பீதி அடைய வேண்டாம். இந்த நேரத்துல அரசாங்கம் போதுமான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல விரும்புறேன். மேம், இப்போ இந்த தொற்று புதுசா இங்க உருவாகி இருக்கிறதுனால இது கொரோனா மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துமா? மருத்துவ வசதி எல்லாம் இந்தியாவுல இதுக்கான சிகிச்சைகள்லாம் இருக்கா மேம்? இதுக்கு ஆன்டிவைரல் இதுதான் கொடுக்குறாங்க. கொரோனா மாதிரி இது காற்று மூலமா பரவாது. இப்ப நம்ம கொரோனா டைம்ல நம்ம சொல்லிட்டு இருந்தோம், க்ளோஸ் ஸ்பேஸ்க்குலாம் போகாதீங்க, ஒரு தியேட்டருக்கு போகாதீங்க, ஒரு பொது இடங்கள்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல எல்லாம் இருமினா தும்மினா வரும், அது காற்று மூலமா வரும் அப்படின்ன மாதிரி. ஸோ இது அந்த மாதிரி காற்று மூலமா பரவுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் பாதிக்கப்பட்டிருந்தாங்களோ அவங்களுடைய அந்த அந்த கொப்பளங்கள் மூலமாக, அதுல இருந்து வர தண்ணி மூலமாக, அவங்க தொட்ட பொருளை இன்னொருத்தவங்க தொடர் மூலமாக அந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால நிச்சயமாக கொரோனா அளவுக்கு மிக வேகமாக ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கானோருக்கு ஒருத்தர்ந்து பரவும் அந்தக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனால மக்கள் அந்த அளவுக்கு அச்சப்பட வேண்டாம். அதே நேரத்துல காய்ச்சல் வருது, இல்ல உடம்புல கொப்பளம் வருது, உடம்பு வலி, தலைவலி, கை கால் வலி, இதெல்லாம் தான் ஃப்ளூ லைக் சிம்டம்ஸ் தான் ஆரம்பத்துல வரும். அதற்கு பிறகு மற்ற அமை போல அதுக்கான கொப்பளம் அது பெருசாகி அதுக்கப்புறம் அது மற்ற அமைகள் போல அது காஞ்சி கீழே விழுந்துடும். இது எல்லாத்துக்குமே ஒரு 2 வாரங்கள் ஆகும். அது வெளியில தெரியற மாதிரி இருக்கிறதுனால கட்டாயமாக ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். இது என்ன மாதிரியான அம்மை, ஏன்னா வேற விதமான அம்மையும் கூட வரலாம். ஏன்னா அந்த சீசன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நம்மளாம் இது சாதாரண அம்மா, இது தட்டம்மை அந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு வீட்டுல இல்லாம இந்த மாதிரியான ஒரு லீஷன், எக்ஸான்டிமேட்டஸ் ஃபீவர், ஒரு எந்த மாதிரியான அம்மை வந்தாலும், தோல்ல எந்த மாதிரியான தடிப்புகள் வந்தாலும் உடனடியாக மருத்துவரை அணுகும் பொழுது நிச்சயமாக அவங்க அதை பார்த்துப்பாங்க. அதுக்கு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட், காய்ச்சல் இருந்ததுன்னா அதுக்கான சிகிச்சை, இன்ஃபெக்ஷன் வராமல் இருப்பதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள், தேவைப்பட்டுச்சுன்னா வைரஸ்க்கான மாத்திரைகள், இதெல்லாம் கொடுக்கும் பொழுது அது சரியாகிடும். இறப்பு என்பது இருந்தாலும் அது நோய் வந்தாலே 100% இறந்துடுவார்கள் அப்படி கிடையாது. நிச்சயமாக ஓரளவு சரியான சிகிச்சையின் மூலமாக நம்ம காப்பாற்ற முடியும். அதனால அச்சப்பட வேண்டாம். குமுதம் தொலைபேசி வாயிலா வந்ததுக்கு நன்றி டாக்டர்.